ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் சொல்லிட்டு இந்த 3 நாடுகளுக்குமே பயங்கரமான ஒரு விபத்து, ஒரு போர் வந்து நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் இப்போது அமெரிக்கா வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஈரானில் பார்த்தீங்கன்னா 15,000 இலக்குகளை வந்து குறி வச்சு அவங்க தாக்கியிருக்கிறதா அமெரிக்காவோட வெளியுறவு அமைச்சர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2500 பேர் கொண்ட ஒரு போர்க்கப்பல் வந்து வளைகுடா பகுதிக்கு வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் ஆல்ரெடி முகாம் வச்சிருக்கிற 31வது படை வீரர்களுக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. அவங்களும் வந்து வளைகுடா பகுதிக்கு வந்து வர சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் மொத்தம் 12 போர்க்கப்பல் ஆல்ரெடி வந்து ஈரான் பக்கத்தில் இருக்கிற வளைகுடா பகுதியில் வந்து நிறுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மொத்தமாக போச்சுன்னா வந்து ஈரானை வந்து என்ன பண்ணுன்னு தெரியல. இன்னும் போர் வந்து தீவிரமடைய மாட்டுக்கு. இந்த போர் வந்து இதோட 15வது நாளாக வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இத்தனை நாள் ஆகியுமே இன்னும் இந்த போர் பதற்றம் வந்து இந்த மக்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு, நிற்கவும் இல்லை. ஆல்ரெடி ஈரானோட இந்த உயிர் நாடியிலே கை வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அடிமடியில் கை வச்ச மாதிரி அவங்களோட கார்க் தீவில் வந்து கை வச்சிருக்கிறாங்க. இந்த கார்க் தீவு விவகாரம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இந்த போர் வந்து முடிஞ்சால் நல்லா இருக்கும். ஏன்னா எங்கேயோ நடக்கிற போர் நம்மளுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம நாட்டில் நம்ம இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை அதிகமாகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமே அதுதான். இப்போ சிலிண்டருக்கு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்கும் வந்து காரணம் இந்த போர் தான். இந்த போர் வந்து விரைவில் வந்து சமாதானம் ஆகிப்போம். எந்த ஒரு உயிரிழப்புகளும் மீண்டும் ஏற்படக்கூடாது. ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு எல்லாமே நம்ம ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்து கொள்ளலாம். கார்க் இந்த பகுதியில் வந்து ஆக்சிடென்ட் நடந்ததை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல். பை ஃப்ரெண்ட்ஸ்.